நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சு. எங்கே ஹார்ட் அட்டாக் வந்துடுமோன்னு பயம் வந்துருச்சு. நீ ஜாயின்ட்ஸ் எல்லாம் வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். பேக் பெயின் பயங்கரமாக இருக்கும். வீட்டை விட்டே இறங்காமல் இருந்தேன். அதாவது ஒரு 115 கிலோலேருந்து 127 கிலோ வர வரைக்கும் 2 மாதம் ஆச்சு. நான் வீட்டை விட்டு கீழேயே இறங்கலை. அவ்வளோ டிப்ரெஷனில் இருந்தேன். எந்த ட்ரெஸ்ஸுமே பத்தாது. என்னோடய பழைய ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 110 கிலோ 109 கிலோ அப்போ எடுத்தது தான். அதுக்கு முன்னாடி வந்து நான் இருந்த வெயிட்டில் நான் ஃபோட்டோஸ் என்னை எடுத்துக்கிட்டதே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு மூஞ்செல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். இதுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக லைஃப் அவ்வளோதான் அப்படின்ற தருணத்தில் தான் வந்து வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். இப்போ வீட்டில் ஒய்ஃப் குண்டாக இருக்காங்கன்னா இவங்களே தான் சொல்கிறாங்க குண்டாக இருக்க உடம்ப குறை அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு கிளைண்ட்ஸும் வருவாங்க. நம்ம டயட் சார்ட்ஸ்லாம் கொடுப்போம். ஒன்றும் இல்லை, ஒரு 3 முட்டை ஒரு நாளைக்கு கொடுத்துருப்போம் டயட்டில். முட்டையை சாப்பிட ஆரம்பிச்சிடும். நீ நான் இப்படி சாப்பிட்டீங்கன்னா என் சொத்தே அழிஞ்சிரும். பாடி ஷேமிங்கும் நீங்கள் தான் பண்ணுறீங்க வீட்டுக்குள்ளேயே. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா? நீங்கள் பாடி ஷேமிங்கும் பண்ணுவீங்க, பண்ணுறதுக்கும் வந்து தடையாக இருப்பீங்கன்னா எப்படி அவங்க வெயிட் குறைப்பாங்க? இவங்க மேரேஜ் வரதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து அவங்க உடம்பு மேலே அவங்களுக்கு ஒரு கவலை வருது. குறைக்கணும், எனக்கு அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்காவது நான் வந்து ஒல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஷார்ட்கட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. டோட்டலாக பாடி உள்ள ஷாகி ஆகிடும். இப்போ இதை வந்து ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க புதுசாக கல்யாணம் ஆகிட்டு வரும்போது உங்களை முத பார்க்கும்போது அவங்களோட அந்த தாட் இருக்கு இல்லையா, வெளியிலேருந்து பார்க்கும்போது இப்படி இருந்தாங்க, ஆனால் வந்து எனக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்குன்ட்டு இதால் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். ஆல்ரைட் பாய்ஸ், வெல்கம் பேக் டு த ஷோ. இன்றைக்கி எபிசோடில் வந்து நம்ம ஃபிட்னஸ், டயட்டு, ஃபாஸ்டிங் அந்த மாதிரி தான் பேச போகிறோம். இன்றைக்கி நம்ம கூட வந்து தமிழ் டயட் ஸ்டுடியோ விஜய் ப்ரோ வந்திருக்காங்க. இவரை பற்றி சொல்லணும்னா இவர்கிட்ட பேசும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவரோட ஈஸியாக டீட்டெயிலாக வந்து நம்ம ஃபிட்னஸ் பேசி நான் யாரும் கேள்விப்பட்டதில்லை. அவரை பார்க்கும்போது சரி தூக்குங்கடா அந்த செல்லத்தை அப்படின்னு கூப்பிட்டு வந்திருக்கோம். விஜய் ப்ரோ எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். விஸ்டம் டாக் நேயர்களுக்கு வணக்கம். சொல்லுங்கள் பிரதர். ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களை பற்றி தான் ப்ரோ பேசினோம். 127லேருந்து வெயிட் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்க. ஓகே. எந்த கட்டத்தில் இதுக்கு மேலே இருக்க முடியாதரா, வெயிட் கட் பண்ணி ஆகணும்னு எந்த கட்டத்தில் உங்களுக்கு தோணுச்சு? இது வந்து எல்லாருக்குமே தோன்றது தான். மேக்ஸிமம் ரீச் பண்ணோன்னு இல்லை. நான் ஒரு 80 கிலோ இருக்கும்போதுலேருந்தே வெயிட்டை குறைக்கணும்னு நினைப்போம். எல்லாருக்குமே குறைக்கணும்னு நினைப்போம். அது ஒரு விஷயாவே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நினச்சி 80 கிலோலேருந்து 90 கிலோ வந்தவொடனே இப்போயாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்போம். 100 சரி ரவுண்டாக 100 ஆகிடுச்சு. இது மாதிரி நினச்சி தள்ளி போட்டு சின்ன வயசுலேருந்தே குண்டு தான். 125 வந்தவனையாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இன்றைக்கி நல்லா சாப்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது அடுத்த நாளே 127 வந்துட்டேன். வெயிட் அவ்வளோ வேகமாக ஏறும். ஓகேங்களா? என்னோடய பாடி டைப் அந்த மாதிரி. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் தான். ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது நம்ம பாட்டுக்கு சாப்பிடுவோம், என்ன சாப்பிட்றோன்னு கணக்கு தெரியாது. நம்ம லைஃப்பில் நிறையா பிரச்சனைகள் இருக்கும். இந்த மாதிரி இது எல்லாருக்கும் இருக்க ஒரு காமன் ப்ராப்ளம் தான். இந்த மாதிரி இருந்ததால் தான் வந்து 127 கிலோ வரைக்கும் போனேன். இது சின்ன வயசுலேருந்தே பேசிக்காக நான் கொஞ்சம் குண்டாக தான் இருப்பேன். ஓகேங்களா? இப்போ சிலர்லாம் ஒல்லியாந்து சடனாக குண்டாவாங்க. நம்ம ஃபேமிலியாகவே எல்லாருமே குண்டாக தான் இருப்பாங்க. ஸோ 127 கிலோவில் வரும்போது ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். இதுக்கு மேலேயும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலன்னா அடுத்த கட்டம். ஏன்னா நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சு. எங்கே ஹார்ட் அட்டாக் வந்துடுமோன்னு பயம் வந்துருச்சு. நீ ஜாயின்ட்ஸ் எல்லாம் வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். பேக் பெயின் பயங்கரமாக இருக்கும். வீட்டை விட்டே இறங்காமல் இருந்தேன். அதாவது ஒரு 115 கிலோலேருந்து 127 கிலோ வர வரைக்கும் 2 மாதம் ஆச்சு. நான் வீட்டை விட்டு கீழேயே இறங்கலை. அவ்வளோ டிப்ரெஷனில் இருந்தேன். எந்த ட்ரெஸ்ஸுமே பத்தாது. என்னோடய பழைய ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 110 கிலோ 109 கிலோ அப்போ எடுத்தது தான். அதுக்கு முன்னாடி வந்து நான் இருந்த வெயிட்டில் நான் ஃபோட்டோஸ் என்னை எடுத்துக்கிட்டதே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு மூஞ்செல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். ரொம்ப நம்மளை வந்து லோ எஸ்டீமாக ஃபீல் பண்ணுவேன். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணுன்னா கூட பிடிக்காது. அந்த மாதிரி இருந்தேன். இதுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக லைஃப் அவ்வளோதான் அப்படின்ற தருணத்தில் தான் வந்து வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். இப்போ உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருந்திருக்கும், நிறைய பிரச்சனை இருந்திருக்கும். எந்த கட்டத்தில் இதுக்கு மேலே பண்ணியே ஆகணுண்டான்னு எப்போ முடிவு பண்ணீங்க? இது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் எங்கேயும் வெளில சொன்னதில்லை. ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. நான், என் பையன், என் ஒய்ஃபு ஸ்கூட்டி வச்சுருந்தோம். அப்போ ஸ்கூட்டி பெப்பு இருக்கும் இல்லையா, அந்த வண்டி வச்சுருந்தோம். வீடு மாற்றி வீடை காலி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வீடு பார்க்குறதுக்கு போயிட்டே இருக்கோம். ஓகேங்களா? அப்போ பைக்கில் தான் போயிட்டு வீடு தேடிட்டு இருக்கோம். ஒரு டேர்னு டூலெட் போர்டு அங்கே தான் இருக்குது. டேர்னை திரும்பணும். என் வெயிட்டுக்கு என் ஒய்ஃபும் இருக்காங்க. அவங்களாம் ஓவர் வெயிட் கிடையாது, அவங்க நார்மல். என் பையனும் இருக்காங்க, அவங்களும் நார்மல் வெயிட். ஆனால் ஸ்கூட்டி பெப் தெரியும் இல்லையா, ஒரு 80 கிலோ வண்டி அது. அந்த வண்டியில் 3 பேர் போனோம். சடனாக ஒரு ஆட்டோ வந்துருச்சு. ஓகேங்களா? பிரேக் அடிக்கிறேன். பிரேக்லாம் வண்டியில் இருக்குது, ஆனால் என் வெயிட்டுக்கு வண்டி நிற்க மாட்டேங்குது. அந்த ஆட்டோவும் நின்றுச்சு, வந்த ஆட்டோவும் நின்றுச்சு. நேராக போய் ஆட்டோவில் வந்து இடித்து என் பையன் ஃப்ரண்ட்டில் இருந்தவன் போய் அந்த கண்ணாடியில், அதாவது வண்டியில் பின்னாடி கண்ணாடி இருக்கும் இல்லையா, அதில் இடித்து அவன் மண்டை இடிச்சிக்கிச்சு. அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். என் கை வந்து இந்த லிவரில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஃபுல்லாக வந்து கட் ஆகிருக்கும் அந்த இது. அது போய் அந்த ஆட்டோவில் அந்த லிவரோடு சேர்ந்து இடித்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதே வந்து ஒரு ஆட்டோவாக இருந்ததுனால வந்து அந்த கட்டத்தில் அதோடு போயிடுச்சு. ஒரு லாரியோ பஸ்ஸோ வந்திருந்தா. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் எல்லாமே கரெக்டாக இருந்தும் என்னோட ஓவர் வெயிட் தான். இதில் நான் மட்டும் பாதிக்கப்பட்டிருந்தா பரவாயில்ல, என் கூட சேர்ந்து என் ஒய்ஃப் குழந்தை 2 பேரையும் நான் வந்து இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளியிருப்பேன். அந்த கட்டத்தில் எப்படியாவது இதுக்கு மேலே இதை விடவே கூடாது, குறைச்சே ஆகணும் அப்படின்ற முடிவு பண்ணேன். நிறைய காரணங்கள் இருக்குது, அதில் முக்கியமான காரணம் இதுதான். இப்போ நீங்கள் வந்து ஃபிட்னஸில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய கிளைண்ட்ஸுக்கெல்லாம் வந்து வெயிட் குறைச்சி காமிச்சிருக்கீங்க. ஓகே, இப்போ ஜென்ரலாக பார்க்குற ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்வீங்க? வெயிட் லாஸ் பண்ண முடியுமா இல்லை ரொம்ப கஷ்டமா? வெயிட் லாஸ்ன்றது ரொம்ப ஈஸியான விஷயம். யாரால் வேணால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த வெயிட்டை ஏற்றுனது நீங்கள் தான். ஓகேங்களா? அப்போ உங்களால் குறைக்க முடியும். ஆனால் புரிதல் வேணும். இப்போ வெயிட்டை குறைக்கணும்னு ஒன்று எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, என்னால் முடியாது, இதுக்கு என்ன பண்ணணும் தெரியல அப்படின்றது தான் சொல்கிறாங்களே தவிர, அதுக்கு என்ன பண்ணணுன்ற பேசிக்கான விஷயத்த லேர்ன் பண்ணி அதை அப்ளை பண்ணுறதில்ல லைஃப்பில். எல்லாருக்குமே நான் வாக்கிங் போனால் வெயிட்டு குறையுன்னு சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், உடனே ஒரு 10 நாள் வாக்கிங் போய் பார்க்குறது. 10 நாள் போனோன்னா ஒரு 2 கிலோ குறையும். அடுத்த 10 நாள் போவாங்க, வெயிட்டு குறையாது. இங்கே ஆர்என்டி பண்ணணும். எதனால் நம்மளுக்கு குறையல? ஃபஸ்ட்டு குறைஞ்சது, இப்போ குறையல. என்ன தப்பு பண்ணுறோம்? டயட்னு ஒன்று சொல்கிறாங்க, அதை எப்படி இருக்கணும், எதை பற்றியும் ரிசர்ச் பண்ணாமல் பிளைண்டாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது. அது முடியலன்னு ஒன்று விட்டுட்டு திரும்ப பழைய லைஃப் ஸ்டைலுக்கு போயிடுறாங்க. ஏற்கனவே நம்ம தப்பான ஒரு லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுறதால தான் குண்டாக இருக்கும். அப்போ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கற்றுக்கிறத தவிர வேறு ஆப்ஷன்ஸே கிடையாது. அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணியோ, இப்போ ஒரு ட்ரைனர்கிட்ட போனால் வெயிட்டை குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக முடியும். ஏன்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க, என்ன பண்ணணுமோ அதை சொல்லித்தர போகிறாங்க. ஆனால் அதுலேருந்து நீங்கள் எதையுமே கற்றுக்காமல் குருட்டாம்போக்கில் ஒரு விஷயத்த ஒரு 3 மாதமாக 6 மாதமாக பண்ணிவிட்டு திரும்ப நம்ம ஏற்கனவே எப்படி இருந்தோமோ அதே மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் 6 மாதத்தை வேஸ்ட் பண்ணாமலே இருந்துடலாம். திரும்ப அதே தான் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா எப்படி குறைச்சாலும் வெயிட் வந்து திரும்ப ஏறிடும். நீங்கள் வெயிட்டை குறைச்சிட்டிங்கன்னா, இப்போ ஒரு 10 கிலோ குறைச்சிட்டிங்க, ஓகே போதும்னு நீங்கள் நிறுத்திட்டிங்கன்னா வெயிட் ஏறாமல் இருக்காது. நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், உங்கள் மெட்டபாலிசத்தை மெயின்டைன் பண்ணணும், உங்கள் லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். கற்றுக்காமல் பிளைண்டாக பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக ஃபெயிலியர் தான். வெயிட் லாஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ், சிம்பிளான ப்ராசஸ். அந்த சிம்பிளான விஷயத்தை தொடர்ச்சியாக பண்ண கற்றுக்கணும். தொடர்ச்சினா 365 நாளுன்றது தொடர்ச்சி கிடையாது. வாரத்தில் ஒரு 3 நாளோ 4 நாளோ அதை ஒரு ரொட்டீன்குள்ளே எப்படி நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணுன்றத ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்கோம். காலையில் எந்திரிச்சோன்னா பல்லு விளக்கணுன்றத ஒரு ஹேபிட்டாக வச்சுருக்கோம். குளிச்சுட்டு போனால் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆஃபீஸ்க்குன்னு நம்ம ஒரு ரொட்டீன் செட் பண்ணியிருக்கோம்ல. அதே மாதிரியே நம்ம ஹெல்த்துக்கும் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், நம்ம உடம்புக்கு கொஞ்சம் ஆக்டிவிட்டி கொடுக்கணுன்றதை வச்சுக்கிட்டா யாரால் வேணால் அவங்க ஐடியல் வெயிட்டில் மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ ஒரு காமனான பிரச்சனை வந்து இந்த பெல்லி ஃபேட்டுன்றது. ஓகே, எனக்கு பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஹைட்டு வந்து 175 சென்டிமீட்டர், வெயிட் வந்து 70லேருந்து 72 வரைக்கும் இருப்பேன். ஓகே, நான் பிஎம்ஐலாம் நார்மலாக இருக்குது. ஓகே, ஆனால் எனக்கு இந்த தொப்பை மட்டும் இருக்குது, பெல்லி ஃபேட். இது நான் ரொம்ப காமனான இஷ்யூ. இந்த விவேக் காமெடிலாம் வரும், இந்த எக்ஸசைஸ் பண்ணி காதை மட்டும் பெருசாக முடியுமான்னு கேட்பாரு. அந்த மாதிரி நம்ம பெல்லி ஃபேட்டை மட்டும் கம்மி பண்ண முடியுமா? நிறைய யூடியூப்ல கூட வீடியோ இருக்கும், இந்த 1 வீக்கில் 6 பேக் வர வைக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா? இப்போ இந்த கொஸ்டினை நீங்கள் கேட்கும்போதே தெரியுது, நீங்கள் அதுக்கு மட்டும் எக்ஸசைஸ் பண்ணி அந்த இடத்த மட்டும் குறைக்க முடியுமான்னு கேட்குறீங்க. உங்களோட தாட் என்னென்னா, அப்போ பெல்லியில் மட்டும்தான் ஃபேட் இருக்குது, மற்ற எல்லா இடமும் நார்மலாக இருக்குதுன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. கரெக்டாக நான் சொல்ல வர்றது? ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்காக நீங்கள் அண்டர் வெயிட்டில் இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு 175 சென்டிமீட்டர் இருக்கீங்கன்னா யூ ஹாவ் டு மெயின்டைன் 75 கேஜஸ். அதில் மசில் மாஸ்ன்னு ஒன்று இருக்குது. நான் அதாவது உடம்புல மசில் மாஸ் இருக்கணும், மஸ்குலராக இருக்கணும். அந்த மசில் மாஸ் கம்மியாக இருக்குது, ஃபேட்டோட பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 75 கிலோ இருக்கீங்கன்னா உங்கள் பாடியில் ஒரு 30% ஃபேட் இருக்குன்னா ஒரு 21 கிலோ ஃபேட்டே இருக்குது. நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த ஃபேட்டோட பர்சன்டேஜை நீங்கள் குறைக்கணும். இந்த 25% 21% இருக்குன்னா அதை 18%க்கு கொண்டு வரணும். மசில் மாஸ் கம்மியாக இருக்கிறத நல்ல ஃபுட் ஹேபிட்ஸ், எக்ஸசைஸ், ஓகேங்களா, வாக்கிங் இதெல்லாம் கொடுத்து அந்த மசில் மாஸை இன்க்ரீஸ் பண்ணால் குறைஞ்சிரும். இப்போ இதுக்கு இன்னொரு ஆன்சரும் இருக்குது. என்ன எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது 58 இன்ச்சு என்னோடய ஹிப் சைஸ். ஓகேங்களா, நான் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 52 53 இருக்கும். அதுக்கு முன்னாடி 58 இன்ச் இருந்தது. அப்போ என்னோட பைசப்ஸோட சைஸு இல்லை என் ஷோல்டர் செஸ்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறத விடவே சின்னதாக தான் இருக்கும். கான்செப்ட் புரியுதுங்களா? அப்போ வயிறு பெருசாக இருந்தது. இப்போ நான் குறைச்சி அதை 32க்கு கொண்டு வந்துட்டேன். மற்ற பாடி பார்ட்ஸ் எல்லாமே வந்து பெருசாக இருக்குது. இப்போ அப்படி பார்த்தா கரெக்டாக வயிறு மட்டும் குறைஞ்சிருக்கு இல்லையா? ஆனால் என்னென்னா எனக்கு மற்ற பார்ட்லேயும் மசில் பில்ட் ஆகிருக்கு, கொழுப்பு குறைஞ்சிருக்கு. பர்டிகுலராக எங்கே அதிகமாக இருந்ததோ அங்கே ஃபுல்லாக குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் பார்க்குற கண்ணோட்டம் தான் இது. எப்படி புரிஞ்சுக்கிறீங்க கொஸ்டினை? நம்ம வந்து அப்போ இவருக்கு வயிறு மட்டும் குறைஞ்சிருக்கு, நம்மளும் குறைக்கலான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து நான் என்னென்ன பண்ணேன்றதை பார்க்கணும். இதுக்காக நான் வயிறு கொண்டு எக்ஸசைஸ் பண்ணல,
ஃபஸ்ட்டு வந்து கார்டியோ ஆக்டிவிட்டி பண்ணேன், ப்ராப்பராக டயட்டில் இருந்தேன், எக்ஸசைஸ் பண்ணேன், லைஃப் ஸ்டைலை மாற்றினேன். இதை தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கேன். 5 வருஷமாக இந்த ஜேர்னியில் இருக்கேன். ஆல்மோஸ்ட் 7 வருஷமாக இருக்கேன். ஒரு 5 வருஷமாக இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதால் மட்டும்தான் இது முடியுதே தவிர பர்டிகுலராக ஒரு பார்ட்டை வந்து குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து குறைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறத விட அது வந்து யூஸ்லெஸ் எஃபர்ட். அதை விட பெட்டரான வேலை நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் நான் சொல்லுவேன். என்னோடய கிளைண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் கிளைண்ட்னால் நம்ம யூடியூப்பில் ஃப்ரீ சேலஞ்சஸ் நிறையா போடுவோம், ஓகேங்களா. அவர் வந்து ஸ்டாண்டிங்லேயே இருக்க ஜாபில் இருந்தவர். அவர் ரொம்பவே வெயிட் போட்டுட்டார். அவர் வந்து இது வந்து நான் அவர் முடித்ததுக்கப்புறம் எதிர்ச்சியாக அவரை வந்து ஒரு ஷாப்பில் பார்க்கும்போது அவர் சொன்னது, அவர் ஃபோட்டோ, அவர் இப்போ என் கூட காண்டாக்டில் இருக்கார். லாக்டவுனில் நான் உங்கள் வீடியோ பார்த்து தான் சார் 28 கிலோ குறைச்சேன் அப்படின்னாரு. சூப்பர், என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் நீங்கள் சொன்ன மாதிரி வெறும் பிளாங்க் எக்ஸசைஸ் மட்டும் ஒரு நாளைக்கு 20-30 நிமிஷம் பண்ணுவேன். வேறு எந்த எக்ஸசைஸும் பண்ணுறதில்ல, வாக்கிங் போனதில்லை, இதை மட்டும்தான் நான் பண்ணுவேன். ஆனால் வந்து 30 நிமிஷம் வரைக்கும் பண்ணுவேன். கை கால்லாம் ஆட ஆரம்பிச்சிடும், உடம்பு பூரா வேர்வையாக ஊற்ற ஆரம்பிச்சிடும்னு சொல்லுவார். இப்போ இதை மட்டும் தான் இவர் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் டயட்டை ஃபாலோ பண்ணியிருக்காரு. லாக்டவுனில் அவர் ஃப்ரீயாக இருந்தார். ஸோ பண்ணியிருக்காரு, குறைஞ்சிருச்சு. அப்போ இது கரெக்டான வேவானா கண்டிப்பாக இது கரெக்டான வேவே கிடையாது. நீங்கள் வெறும் ஒரு எக்ஸசைஸை செஞ்சு அவர் எனர்ஜி ஏதோ அவர் கஷ்டப்பட்டு அதை குறைச்சிட்டாரு. இப்போ அந்த ஒரு எக்ஸசைஸ் செஞ்சதுனாலே அவருக்கு 28 கிலோ குறைஞ்சிச்சு. அதுக்காக அவர் ஹெல்த்தியாக மாறிட்டார். அப்போ இந்த ஒரு எக்ஸசைஸே செய்யுங்கன்றதை நான் அவர்கிட்ட நான் சொன்னேன், இது கூட நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு குறைச்சதுக்கு இதை ஈஸியாக நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்க அதை எப்படி புரிஞ்சிக்கிட்டு எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது தான். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெல்லி ஃபேட்டை குறைக்கணும், ஃபஸ்ட்டு உங்கள் கண்ணாடி முன்னாடி உங்களை பாருங்கள். நம்ம உடம்புல கொழுப்பு எங்கெல்லாம் இருக்குது, மனுஷனா இப்படி தான் இருக்கணும்னு இருக்கு இல்லையா, ஒரு பாடி ஸ்ட்ரக்சர்னால் இப்படி தான் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சரில் உண்மையாகவே நம்ம இருக்கமான்னு பாருங்கள். நம்ம எப்படி பார்க்குறோன்னா, ஒரு ஷர்ட் போடுறோம், அந்த ஷர்ட்டை போட்டு கண்ணாடியில் பார்க்கும்போது வயிறு மட்டும் வெளில தெரியுது. அப்போ அந்த வயிறு மட்டும் உள்ளே போயிடுச்சுன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறோம். பட் ஷர்ட்டை அவுத்துட்டு பார்க்கும்போது உண்மையிலேயே ஷோல்டரில் மசில் மாஸ் இருக்கா, செஸ்ட்டு கரெக்டான மசில் இருக்கா, பைசப்ஸில் கரெக்டான மசில் இருக்கா. இப்போ நம்ம டைட் பண்ணி பார்த்தோன்னா மசிலாக இருக்கணும், அதுவும் ஃபேட்டாக தான் இருக்குன்னா டோட்டலாக எல்லா இடத்துலையுமே கொழுப்புகள் இருக்குது. அந்த கொழுப்பை கரைச்சிட்டு நீங்கள் மசிலை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இதுதான் வந்து கான்செப்ட். இப்போது பொதுவாக மக்களுக்கு வந்து இந்த சாப்பாடை பற்றின புரிதல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்ம அடிச்சு நவுத்துறோம் சாப்பாடெலாம். ஓகே, நம்ம அந்த கால்குலேட்லாம் பண்ணுறதில்ல, கார்ப்ஸ் எப்படி, ப்ரோட்டீன் எப்படி, அப்படிலாம் ஒரு பேசிக்காக இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்வீங்க? பேசிக்கான திங்ஸுன்றது நம்ம வீட்டில் சாப்பிட ஆரம்பித்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். அதுதான் இன்றைக்கி முக்கியமான காரணம் வந்து அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வரதுக்கான காரணம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு தான். ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாகிடுச்சு. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா நீங்கள் இப்போ சென்னையில் எடுத்துக்கிட்டாலே ஒரு 10 ஃபேமஸான இடத்துல தான் பிரியாணி கிடைக்கும். இன்றைக்கி உங்கள் ஸ்ட்ரீட்டை நீங்கள் இந்த முனையிலேருந்து அந்த முனையை தாண்டதுக்காட்டியுமே 20 பிரியாணி கடையை பார்க்கலாம். அதுவும் 3 மணி பிரியாணினா ரொம்ப ஃபேமஸ். லேட் நைட் ஃபுட்டெல்லாம் அதிகமாகிடுச்சு. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, இந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து ஹை வால்யூம் ஃபுட்டு. நம்ம வருஷத்துக்கு 1 நாள் 2 நாள் சாப்பிட்டது இன்றைக்கி வருஷத்துக்கு 1 நாள் 2 நாள் தான் சாப்பிடல. லைஃப் ஸ்டைலே டோட்டலாக மாறிடுச்சு. ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்றது எப்படின்றத கற்றுக்கணும். இங்கே வந்து பிரச்சனையே என்ன தெரியுங்களா, ஹெல்த்தியாக சாப்பிட்றது பிரச்சனை இல்லை, அதை செஞ்சு சாப்பிட்றதுல தான் பிரச்சனையே இருக்குது. ஈஸியாக இருக்கணும். இப்போ உங்கள் வீட்டில் பொதுவாக நீங்கள் எப்படி சாப்பிடுங்க, ஃபுட் ஹேபிட் சொல்லுங்கள். தோசை சாப்பாடு, நைட்டு டிஃபன்னா அதான் சப்பாத்தி. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து எனர்ஜி, மேக்ரோ நியூட்ரிஷன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுக்கு ஃபுட்டு மூலமாக எனர்ஜி கிடைக்கிது. அதை 3 மேக்ரோ நியூட்ரிஷனாக பிரிக்கலான்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், ஃபேட், கார்போஹைட்ரேட், இது 3 அடங்கும். ஆனால் நம்ம இந்தியான்றதில் பொதுவாகவே எல்லா இடத்துலையும் ஈஸியான ஆக்சசபிள் உள்ள ஃபுட்டு வந்து கார்போஹைட்ரேட் தான், ஓகேங்களா. அது விலையும் சீப்பு, ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ ஏன் தோசை இட்லி எல்லோரும் சாப்பிட்றோன்னா, ஃப்ரிட்ஜு வந்துருச்சு. ஒரு மாவை அரைச்சி வச்சுட்டோன்னா காலையில் எந்திரிச்ச உடனே ஸ்கூலுக்கு போகிற பையனுக்கு உடனே ஊற்றி கொடுத்துடலாம், ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு உடனே செஞ்சிடலாம். காலையில் இந்த டிஃபனை செய்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப நேரம் செலவு பண்ண வேணாம். ரெண்டாவது இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கும் இது, நாளைக்கு மறுநாளும் இது, அட்லீஸ்ட் 3 நாள் சர்வே ஆகிடலாம். இப்போ இதுதான் ஓகே, சரி பரவாயில்ல வீட்டில் அரைச்சி சாப்பிட்றோன்னா, இப்போ இதை அரைக்கிறதுக்கும் சோம்பேறித்தனம் ஆகிடுச்சு. ரெடிமேடாக விற்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் என்ன கலக்கிறானே தெரியாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிடும்போது அதில் ப்ரோட்டீனே கிடையாது. சரி, குட் ஃபேட் எடுத்துக்கோ. குட் ஃபேட்டுன்னு எடுத்துக்கிட்டால் கீ சாப்பிட்ணும், நம்ம எக் யோக் சாப்பிட்ணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குட் ஃபேட்ஸை ஆட் பண்ணிக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், ரீஃபண்ட் ஆயில் ரொம்பவே சீப்பாக வருதுன்னு சொல்லிட்டு ரேஷன்லேயும் பாம் ஆயில் தராங்க, ரீஃபண்ட் ஆயில் தராங்க. நம்ம அதிகமாக அதை யூஸ் பண்ணுறோம். கேட்டால் காஸ்ட் கட்டிங் அப்படின்றோம். இப்போ இதே வந்து செக்கில் ஆட்டின எண்ணெயை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன்னு வச்சிங்களேன், ஒரிஜினல் செக்கில் ஆட்டின எண்ணெய் 350 ரூபாலேருந்து 700 ரூபா வரைக்கும் விற்கிது.
ஆனால் அந்த காலத்தில் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயை பாட்டிலில் வச்சிங்கன்னா ஜனவரி மாதத்துலாம் அப்படியே வந்து அது எப்படி சொல்ல ஜெல் மாதிரி மாறிடும். இன்றைக்கி நீங்கள் கடையில் வாங்குற தேங்காய் எண்ணெயை ஃப்ரீசரில் வச்சாலே மாறாது. ஸோ அவ்வளோ கலப்படங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடணுன்னா முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே செஞ்சு சாப்பிட்ணும். இங்கே ஹெல்த்தின்றது எந்த அளவுக்கு நம்ம கான்சியஸாக ஃபுட் மேலே இருக்கோமோ அந்த அளவுக்கு ஹெல்த்தி, அவ்வளோதான். 100% யாராலையும் ஹெல்த்தியாக சாப்பிட முடியாது, ஏன்னா எல்லாமே கெமிக்கல் ஆகிடுச்சு. இப்போ இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு தாட் ஒன்று வந்தது. இப்போ வீட்டில் நம்ம லேடிஸ்லாம் இருக்காங்க. இப்போ எங்கள் அம்மாலாம் வந்து மீந்துச்சுன்னா அது தூக்கி போடாம நானே சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சாப்பிட்றாங்க. இது பொதுவாக எல்லார் வீட்லையும் நடக்கிறது தான். இப்போ வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்கன்னா அவங்க எந்த மாதிரி டயட் மெயின்டைன் பண்ணணும், இப்போ வீட்டிலே இருக்கிறதுனால அவங்க எந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம்? ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் கேட்டதில் வந்து இதுக்கு வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணணும். முதல்ல எவ்வளோ சமைக்கணும் அப்படின்றத வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் வரணும். நம்ம ஊரில் என்ன பிரச்சனைனா, வயிறார ஃபுட்டுக்கு போட்டுடணும். தம்பி சாப்பிட்டியா, பத்தலையா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த வயிறு ஃபில்லிங்காக இருக்கணும். இந்த மைண்ட் செட்டில் நம்ம அதிகமாக சமைச்சிட்றோம். எவ்வளோ தேவையோ அது என்ன சொல்லுவாங்க, அரை வயிறுக்கு படுத்தா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு படுக்கக்கூடாது. இப்போ இவங்க சமைக்கிறது, பசங்களாம் சாப்பிட்றாங்க, வீட்டில் ஹஸ்பண்ட் எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறம் மீந்துருது. இவங்களுக்கு அதை தூக்கி போடுறதுக்கும் மனசு இல்லை. நம்ம தூக்கி குப்பையில் தான் போடணும், ஆனால் அதை குப்பையில் போடாமல் தன்னை என்னவோ குப்பை தொட்டி மாதிரி நினச்சிட்டு வயிற்றுக்குள்ளே போட்டுக்கிறாங்க. இந்த தப்பை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். நம்மளுக்கு எவ்வளோ தேவை அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதையும் தாண்டி நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் அந்த மேக்ரோ நியூட்ரிஷன் தான். எல்லாருமே கார்ப்ஸ் மட்டும்தான் சாப்பிட்றாங்க, ப்ரோட்டீனோ இல்லை குட் ஃபேட்ஸோ எடுக்கிறதே கிடையாது. இங்கே தான் ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து இது ஃபேட்டாக ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். எக்ஸஸாக சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் எல்லாமே வந்து ஃபேட்டாக ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். அவங்க சாப்பிட்ற அளவு கேலரிஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ கேலரி டெஃபிசிட்டில் இருந்தால் வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மெயின்டெனன்ஸ் கேலரின்னு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரி வந்து ஒரு 1800 இருக்குன்னு வச்சுக்கோ. அவங்க 800-900 கேலரிஸ் தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களோட வெயிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 40-50 கிலோ எக்ஸஸாக இருக்கும். இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேலரிஸை தாண்டி நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி, ஹார்மோன் இன்பேலன்ஸ், எந்த வித வேலையுமே செய்யாதனால அவங்க மெட்டபாலிசம் டோட்டலாக கிராஷ் ஆகுது. வீட்லேயே இருக்காங்க, பெருசாக உடல் உழைப்பே கிடையாது. ஏன்னா எல்லாத்துக்குமே இன்றைக்கி மிஷின் வந்துடுது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாத்திரம் விளக்கணுனாலும் மிஷின் வந்துருச்சு, நீங்கள் துணி துவைக்கணுனாலும் அதில் போட்டு எடுக்கிறது தான் இன்றைக்கி வேலையாக இருக்கே தவிர நம்ம உடல் உழைப்பு கம்மியாயிடுச்சு. உடல் உழைப்பு இல்லாதனால ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்குது, ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் ஆகுறாங்க. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு வந்து எவ்வளோ சமைக்கணும், அதை எப்படி சாப்பிட்ணுன்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இப்போ வீட்லேயே எக்ஸசைஸ் பண்ணலான்ற பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் இருக்காங்க. சிலர் வீட்டை விட்டே வெளில போக முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. சிலருக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு 1 hour போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கவங்க ஃபஸ்ட்டு வீட்டை விட்டே வெளில போக முடியாதுன்றவங்க வீட்லேயே ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட்டோ 100 ஸ்கொயர் ஃபீட்டோ வந்தால் அதுக்குள்ளேயே நடக்க ஃபஸ்ட்டு பழகணும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன எக்ஸசைஸ் இருக்குது, பாடி வெயிட் எக்ஸசைஸ். ஓகேங்களா? எதுவும் வெயிட்டே வேணாம், பாடி வெயிட்டை வச்சு எக்ஸசைஸை பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை பார்த்து ரொட்டீனாக இதை பண்ணணும். இங்கே பிரச்சனை என்னென்னா, 1 நாள் 2 நாள் பண்ணால் ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. கிடைக்காது. ரெண்டாவது, எக்ஸசைஸ் பண்ணால் உடம்பு வலிக்கும் ஸ்டார்டிங்கில். அந்த உடம்பு வலியை தாங்கி நம்ம பண்ணணும். வலிக்குதுன்னு சொல்லிட்டு பண்ண மாட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயமும் என்ன ஸ்ட்ராங் ஆகணும்னா ஃபஸ்ட்டு பெயினை தாங்கிக்கணும் இல்லையா? நம்ம ஸ்ட்ராங் ஆகணும்னா நம்ம அந்த பெயினை தாங்கிக்கணும். அப்போ அதை புரிஞ்சு அதை ரெகுலராக பண்ண ஆரம்பித்தா தான் வந்து வெயிட்டு குறையும். ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல். வெயிட்டு குறையிறதை தாண்டி நம்ம ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆகும், ஸ்ட்ராங்காக இருப்போம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கெலாம் வந்து போன் 30 வயசுக்கு மேலே வீக் ஆக ஆரம்பிச்சிடும். மசில் மாசும் இல்லாதனால ரொம்பவே வீக் ஆகும். அப்போ கரெக்டான அந்த ப்ரோட்டீன் இன்டேக்கை கொடுத்து சின்ன சின்ன எக்ஸசைஸ் வாக்கிங் பண்ணாலே வந்து அழகாக குறைச்சிடலாம். இப்போ இதே எனக்கு ஒரு 1 hour டைம் இருக்குன்னா பக்கத்தில் பார்க்குக்கு ஏதாவது போகலாம். ஓகேங்களா? பார்க்குக்கு போகும்போது இன்னும் நம்மளுக்கு வெளியில் காற்றெல்லாம் இருக்கும், கொஞ்சம் 4 பேரை புதுசாக பார்ப்போம். நம்மளுக்கு அது ஒரு ஹேபிட்டாக பில்ட் ஆகும். சொசைட்டியில் இன்னும் சில மனிதர்களை பார்க்கலாம். அது ஒரு ஹேபிட்டாக பில்ட் ஆகும்போது என்ன ஆகுது, அங்கே போனால் ஒரு ஹாப்பி கிடைக்கும். நம்ம டெய்லியும் இதை ஒரு ரொட்டீனாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சொசைட்டியில் ஒரு நல்ல பழக்க வழக்கமும் கிடைக்கும். நம்ம அதே மாதிரியே இதை ரெகுலர் ஹேபிட்ஸாக பில்ட் பண்ணிக்குவோம். இல்லை எனக்கு இன்னும் டைம் இருக்குன்றவங்க, எங்கிட்ட வசதியும் இருக்குது, எனக்கு வீட்டில் இருந்தால் மூடே இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அப்படின்றவங்க ஜிம்முக்கு ஜாயின் பண்ணலாம். ஜிம்முக்கு ஜாயின் பண்ணி அங்கே ஒரு நல்ல ட்ரைனரை ஹயர் பண்ணி அந்த மாதிரியும் பண்ணலாம். இங்கே எல்லாமே வந்து நம்மளோட வசதி டைமுக்கு ஏற்ற மாதிரி தான். எங்கேருந்து வேணாலும் வெயிட் லாஸ் பண்ணலாம். அதுதான் உங்கள் லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைலை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். நான் வீட்டில் இருக்கேன், என்னால் பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாது. நான் வந்து 55 கிலோ மொத்தம் கொழுப்பை குறைச்சிருக்கேன். இந்த 55 கிலோ 50 கிலோ குறைக்கிற வரைக்கும் நான் வந்து வெளியிலலாம் போய் பண்ணல. கிரவுண்ட் எக்ஸசைஸ் வாக்கிங்கில் தான் குறைச்சேன். எது வேணால் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் அதுக்கேற்ற பிளானை நீங்கள் கரெக்டாக போடணும்.
வித்தவுட் பிளான் வந்து எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க, இங்கேருந்து மதுரைக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க, வித்தவுட் பிளான் எதுவுமே இல்லை, பையை எடுத்தோம் வா கிளம்பலாம் போனோம்னா அந்த பயணம் எப்படி இருக்கும்? போனால் பஸ் இருக்குமான்னு தெரியாது, எங்கே போகணுன்ற இடம் தெரியாது. ஸோ நம்ம வந்து டெஸ்டினேஷனை சூஸ் பண்ணி அதுக்கான ரோட் மேப் போட்டு அதுக்கப்புறம் போனால் அந்த ப்ராசஸ் ஈஸி. இப்போ லேடிஸை பொறுத்த வரைக்கும் வாக்கிங் பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை படிக்கட்டில் ஏறி இறங்குறது பெஸ்ட்டா? இப்போ நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து வாக்கிங் பண்ணுறது வந்து ஒரு லோ இன்டென்சிட்டி எக்ஸசைஸ், ஓகேங்களா? இப்போ நீங்கள் படிக்கட்டு ஏறி இறங்கலான்னும் போது அவங்களுக்கு மசில் மாஸே இல்லை, ஓவர் வெயிட்டாக இருந்தாங்கன்னா நீ பெயின் தான் வரும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? இப்போ வாக்கிங் போகிறத விட படிக்கட்டில் ஏறி இறங்கினா வெயிட் வேகமாக குறையும். ஆனால் இப்போ நம்ம மூளை வந்து நம்ம ஃபேட்டை லாஸ் பண்ண விடாது. நம்ம மூளையோட பிரதான வேலை என்னென்னா உங்கள் உடம்புல கொழுப்பை சேர்க்கறது தான். இப்போ நீங்கள் உங்கள் பேங்க்கில் பணம் இருக்குது, செலவு பண்ணாமல் விரும்புவீங்களா, செலவு பண்ணாமல் சேர்ந்தா விரும்புவீங்களா? சேர்த்து வைக்க தான். சேர்த்து வைக்க தான். நம்ம மூளைக்கும் அதே தான். ஃப்யூச்சர் தேவைக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் நம்மளால் வந்து சாப்பிடவே முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் அப்போ இந்த ஃபேட்டை எடுத்து எனர்ஜியாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம எக்ஸஸாக சாப்பிட்றத ஃபேட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு படிக்கட்டில் வேக வேகமாக ஏறி ஏறி இறங்குறீங்க, நீ பெயின் வருது, முதல்ல மூளை இண்டிகேட் கொடுக்கும், பாத்தியா வலிக்குது, நடக்காது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இங்கே எல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. வெயிட் லாஸ்னால் வெறும் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோன்றதில்ல, நம்ம மூளை எப்படி வந்து அதை செயல்படுத்துது, நம்மளை பண்ணுன்றது மோட்டிவேட் பண்ணுறதும் இருக்குது, பண்ணாதன்றதும் இருக்குது இல்லையா? ஸோ வலிக்குது பண்ணாதானா என்ன ஆகும்? கஷ்டமாக இருக்க விஷயத்த நம்மளே முடிவெடுத்துருவோம், ஐயோ வலிக்குது இதனால் பண்ண வேணாம் அப்படின்றது. ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக சேஃபாக பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் வாக், கொஞ்சம் வெயிட்டை குறைப்பீங்க, அதுக்கு அடுத்தது சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் உள்ள அதுக்கப்புறம் போகலாம். ஏன்னா நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணணுன்னே சூஸ் பண்ணுறது ஜம்பிங் ஜாக். அது வந்து ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட், வேகமாக கேலரிஸ் பேர்ன் ஆகும். இல்லைனா நான் ஜாக்கிங் போட்டான்னு கேட்பாங்க. இது ரெண்டுமே பண்ணால் உண்மையிலேயே வெயிட் வேகமாக குறையும். ஆனால் சக்ஸஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 100 பேர் பண்ணாங்கன்னா ஒருத்தர் பண்ணால் பெரிய விஷயம். மீதி எல்லாருமே எண்டப் வித் இன்ஜுரிஸ், நீ இன்ஜுரி ஆகும், ஆங்கிள் இன்ஜுரி ஆகும். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்களை ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள்கிட்ட நீங்கள் அட்லீஸ்ட் கலந்து உரையாடி என்ன பண்ணலாம், அப்படி இல்லைனா நெட்டில் போட்டால் கூட சேஃபஸ்ட்டு வே டு டூ எக்ஸசைஸ் நம்ம என்ன சர்ச் பண்ணுறோம் எப்படி புரிஞ்சுக்கிறோன்றதை பொறுத்தது தான். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஃபஸ்ட்டு நடந்து கொஞ்சம் சின்ன சின்ன எக்ஸசைஸ் செஞ்சு ஸ்ட்ராங் ஆனவுடனே இந்த மாதிரி ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் உங்களுக்கு நீ பெயின் இல்லை அப்படின்னும் போது பண்ணலாம். ரெண்டாவது நீ ஸ்ட்ரென்த்தன் பண்ணுறதுக்கும் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நியூட்ரிஷன் சோர்ஸ், இப்போ ப்ரோட்டீனு அந்த மாதிரி ஹெல்த்தி ஃபேட்டு அந்த மாதிரி போகும்போது இதெல்லாம் காஸ்ட்லியான இது, அது மித்தா இல்லை நிஜமாலே அந்த மாதிரி டயட்லாம் காஸ்ட்லியானதா? டயட் காஸ்ட்லி இல்லை, இருக்கிறதுலேயே கம்மியான ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் எல்லாமே கம்மி. இப்போ அரிசி விலை அதிகமாக கம்மியான்னு கேட்டிங்கன்னா கம்மி. சிக்கன் விலை அதிகமானு கேட்டிங்கன்னா சிக்கன் விலை ஆப்வியஸாக அதிகம் இல்லையா? ஒரு கிலோ சிக்கன் வந்து 250 ரூபா விற்கிது இன்றைக்கி. ஒரு கிலோ அரிசி நம்ம மினிமம் 25 ரூபாலேருந்து மேக்ஸிமம் ஒரு 100 ரூபாக்குள்ளே வச்சா வாங்கிடலாம். ரெண்டாவது ஒரு கிலோ சிக்கனை நம்ம குக் பண்ணோன்னா 600 to 500 கிராம்ஸ் தான் வரும். ஆனால் ஒரு கிலோ ரைஸை குக் பண்ணோன்னா 3 to 4 கிலோ வரும். புரியுதுங்களா? ஸோ கார்ப் சோர்ஸ் எப்போவுமே விலை கம்மி, அதனால தான் நம்ம அதிகமாக அதை சாப்பிட்றோம். ரெண்டாவது வயிறு ஃபில்லிங்காக இருக்கும், டைஜஷன் ரொம்ப ஈஸியாக நடந்துடும். கார்போஹைட்ரேட் உங்களுக்கு பேஸ் வந்து உடம்புல எனர்ஜி தரது கார்பு தான், குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கும். ஓகேங்களா? அதை தாண்டி வந்து நம்மளுக்கு ஈஸி அவைலபிள். இப்போ சிக்கன்னும் போது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு 1/2 கிலோ சிக்கனை ஃபஸ்ட்டு தடவை இப்போ ஒரு 1/2 தந்தூரி வாங்குறீங்க, ஃபஸ்ட் நாள் உங்களால் ஈஸியாக சாப்பிட முடியும். ஆனால் தொடர்ந்து ஒரு 3 நாள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும், 1/2 சிக்கனை சாப்பிடவே முடியாது. ஓகேங்களா? காஸ்ட்டு வைஸுன்னும் போது ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் குட் ஃபேட்ஸு காஸ்ட்லியாக தான் இருக்கும், ஏன்னா அது வந்து ஹெல்த்தியான ப்ராடக்ட்டு. ஆனால் நம்ம அதை பேலன்ஸ்டாக தானே எடுக்கிறோம், அதை மட்டும் சாப்பிட போகிறது இல்லை இல்லையா? இங்கே காஸ்ட்டு கட்டிங்கு அதை கட் பண்ணுறது தான் பிரச்சனைக்கான ஃபஸ்ட்டு காரணமே. டயட்டில் வந்து என்ன நம்ம நினைக்கிறோன்னா, எங்கிட்டயே நிறைய பேர் வருவாங்க. இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின்லேருந்தே நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இது பொதுவாக இந்த வீடியோ பார்க்குற ஹஸ்பண்ட் இல்லை வீட்டில் யாராவது இருக்காங்கன்னா அவங்க இதை வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ வீட்டில் ஒய்ஃப் குண்டாக இருக்காங்கன்னா இவங்களே தான் சொல்கிறாங்க குண்டாக இருக்க உடம்ப குறை அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு கிளைண்ட்ஸும் வருவாங்க, நம்ம டயட் சார்ட்ஸ்லாம் கொடுப்போம். ஒன்றும் இல்லை, ஒரு 3 முட்டை ஒரு நாளைக்கு கொடுத்துருப்போம் டயட்டில். முட்டையை சாப்பிட ஆரம்பிச்சோன்னா நீ நான் இப்படி சாப்பிட்டீங்கன்னா என் சொத்தே அழிஞ்சிரும். பாடி ஷேமிங்கும் நீங்கள் தான் பண்ணுறீங்க வீட்டுக்குள்ளேயே. வெளியிலேருந்து பண்ணுறவங்கள கூட நம்ம வந்து ஈஸியாக வந்து சமாளிச்சிடலாம். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுங்களா? ஆனால் வீட்லேயே இருக்கவங்க வந்து நீ இப்படி சாப்பிட்ற, இப்படி சாப்பிட்டா எப்படி குறையும்? ஒன்று நீங்கள் கற்றுக்கிட்டு அவங்களுக்கு டீச் பண்ணணும், இல்லை அவங்க ஒரு ப்ராசஸில் இருக்காங்கன்னா அதுக்காவது ஹெல்ப் பண்ணணும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா? நீங்கள் பாடி ஷேமிங்கும் பண்ணுவீங்க, பண்ணுறதுக்கும் வந்து தடையாக இருப்பீங்கன்னா எப்படி அவங்க வெயிட் குறைப்பாங்க? 3 முட்டை என்ன காஸ்ட் ஆகிட போகுது? ஒரு 15 to 20 ரூபா வருமா? உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் எடுத்து தான் ஆகணும்னா வந்து அழுவாங்க சிலர்லாம்.
எங்கள் வீட்டில் மாமியார் கணக்கு பார்க்குறாங்க, நாங்கள் அந்த காலத்தில் இப்படியா சாப்பிட்டோன்றாங்க. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தான் வந்து லேடிஸ் வெயிட் லாஸ் பண்ண முடியாததுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் நிறையா பேருக்கு இருக்க பிரச்சனை இது. ஃபுட்டில் வந்து அவங்களே செலவு பண்ணலான்னாலும் குடும்ப சூழ்நிலை, வீட்டில் இருக்க மாமியார், ஹஸ்பண்டு, சிலர்லாம் நல்லா சப்போர்ட் பண்ண, நான் எல்லாரையும் சொல்லலை, இந்த மாதிரியும் இருக்காங்க. யாராவது பார்க்குறாங்க இந்த வீடியோவை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் மாறிக்கிட்டால் நல்லா இருக்கும்ன்றது என்னோட கருத்து. இது பொதுவான பிரச்சனையே இதுதான். இப்போ என்னால் ஜிம்முக்கு சேர்ந்துட முடியும், ஆனால் ஒரு நாளைக்கு 10 முட்டை இது வாங்கணும் அது வாங்கணுன்னும் போது நம்ம நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகுதுல்ல. ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் இருக்கவங்களுக்கு இவ்வளோ செலவு பண்ணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்பும்? இங்கே பாருங்களேன், இப்போ நீங்கள் ஜிம்முக்கு சேர்ந்தவொடனே 10 முட்டை வாங்கணுன்றீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிம்முக்கு என்ன பர்பஸ்க்காக சேர்றோன்றது இருக்குது. இப்போ ஜிம்முன்ற இடம் என்ன, நம்ம எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு அந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ரெண்ட் பே பண்ணி அந்த இடத்துக்கு போகிறோம். அதோட ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்போ ஜிம்மில் நீங்கள் போய் உடம்பை ஏற்றலாம், உடம்பை குறைக்கலாம், உங்கள் என்டியூரன்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகேங்களா? அங்கே நம்பர் ஆஃப் ட்ரைனிங் நீங்கள் பண்ணலாம். ஒரு மார்ஷல் ஆர்ட் கற்றுக்கணும்னா கற்றுக்கலாம், டான்ஸ் கற்றுக்கிறதுக்கு இருக்குது, ஜூம்பா இருக்குது. இது மாதிரி நம்பர் ஆஃப், உங்கள் கோல் என்னன்றது தான் ஃபஸ்ட்டு. உங்கள் கோலுக்கு ஏற்ற டயட்டை தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கே பாதி பேர் ஜிம்முக்கு போனாலே 20 முட்டை சாப்பிடணும், ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கணுன்றது வந்து அவங்களுக்கு அதை பற்றின அவேர்னஸ் கிடையாது. நான் சொல்கிறது புரியுங்களா? இப்போ 10 முட்டை எடுக்கணும்னா 10 முட்டையில் உங்களுக்கு ஈஸியாக 65 கிராம் ப்ரோட்டீன் எடுத்துட முடியும். ஆனால் 10 முட்டையை நீங்கள் ஓல் எக் எப்படி சாப்பிடுவீங்க? ஃபேட்டோட பர்சன்டேஜ் ஏறிடும். இப்போ இந்த அவேர்னஸே ஃபஸ்ட்டு இருக்காது. நம்ம ஒரு பேலன்ஸ்டு மீலை பிளான் பண்ணணும். 10 முட்டை சாப்பிடணுன்றீங்களா, இது எங்கேருந்து உங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன்? ஜிம்முக்கு போனால் 10 முட்டை சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து ஒரு ட்ரெயினர் ஒருத்தருக்கு டயட் கொடுத்துருப்பாரு, அதை பார்த்து அவங்க இன்னொருத்தவங்களுக்கு சொல்லுவாங்க, இல்லை சோஷியல் மீடியாவில் இருக்கும். நம்மளுக்கு என்ன தேவைன்னு, நம்ம ஜிம்முக்கு போனாலே இப்படி தான் சாப்பிடணும் போல இருக்குது, ப்ரோட்டீன் எடுக்கணும்னா இந்த மாதிரி தான் சாப்பிடணுன்ற அவேர்னஸ் இல்லாததுனால தான் நம்ம இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கோம். ஜிம்முக்கு போனால் நீங்கள் இவ்வளோலாம் சாப்பிடணும் இல்லை, உங்களுக்கு தேவையானதை பேலன்ஸ்டாக சாப்பிட்டுட்டு நீங்கள் உங்கள் கோலுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ உங்கள் கோல் வந்து ஃபேட்டை குறைச்சிட்டு ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வாழணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவ்வளோலாம் சாப்பிடல, 10 முட்டைலாம் தேவைப்படாது. நீங்கள் த்ரூ அவுட் த டேக்கு ஒரு 70 கிராம் ப்ரோட்டீன் வர மாதிரி பிளான் பண்ணணும். இப்போ 70 கிராம் ப்ரோட்டீன் வரணும்னா நீங்கள் முட்டை சாப்பிட்ணும். காலையில் எந்திரிக்கிறீங்க, ஒயிட் இட்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ராகி இட்லி இல்லைனா ஓட்ஸ் இட்லி, இந்த மாதிரி எதுலலாம் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் அதில் ஃபுட்டை ஆல்ட்ரு பண்ணுங்கள். இப்போ இந்த பிளான் வேணும்ல, இதை நம்மளுக்கு பண்ண தெரியாதனால தான் உடனே வந்து ட்ரெயினர்கிட்ட போய் டயட் கேட்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு ஜிம்மில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ட்ரெயினர்கிட்ட போய் டயட் கேட்பீங்க. இப்போ ட்ரெயினர்ன்றவர் உங்களை ட்ரெயின் பண்ணுறவரை தவிர அவர் டயட் தரவர் கிடையாது. அதுக்கு நீங்கள் டயட்டிஷியனை பார்க்கணும், இல்லை ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டை பார்க்கணும். நீங்கள் போய் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவரோட கிளைண்ட்டுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலாவில் கொடுத்துக்கிட்டு இருப்பார். நல்லா தெரிஞ்சவராக இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக கொடுப்பாரு, இல்லை அவர் ஒரு ஃபார்முலாவில் கொடுத்துருப்பாரு, அது அவர் கிளைண்ட்டுக்கு ரிசல்ட் வந்திருக்கும், அதை தானே உங்களுக்கு தர முடியும். இப்போ நீங்கள் அவரையும் தப்பு சொல்ல முடியாதுல்ல, புரியுதுங்களா? நம்ம கோலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணுறதை பொறுத்தது தான். அப்போ அதனால தான் நான் சொல்கிறேன், நம்மளுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோன்ற அவேர்னஸ் வேணும், என்ன பர்பஸ்க்கு பண்ணுறோம். இப்போ நீங்கள் இதே வந்து நான் ஒரு மாடலாக மாறணும், என்னோட கோல் வந்து பார்க்க ஒரு சிமெட்ரிக் பொசிஷனில் அத்லெட் மாதிரி இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்போ ப்ரோட்டீனுக்கு அதிகமாக செலவாகும். அதுக்கும் நீங்கள் ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்க ஃபுட்டை வச்சே நீங்கள் ப்ரோட்டீனை கவர் பண்ணலாம், ஆனால் அதிகமாக செலவு பண்ணணும். ப்ரோட்டீனோட அளவு, இப்போ நார்மல் பீப்புள் 70 கிராம் சாப்பிட்றாங்கன்னா அந்த மாதிரி அத்லெட்டாக மாறணும் இல்லை ஒரு மாடலாக மாறணுன்றவங்க 120 150 கிராம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்போ ப்ரோட்டீனோட கண்டென்ட்டை ஏற்றணும்னா ஆட்டோமேட்டிக்காக காஸ்ட்டு கூடும். காஸ்ட்டு கூடுச்சுன்னா இப்போ நம்பர் ஆஃப் எக்கும் கூடும் இல்லையா? இதுதான் கான்செப்டே தவிர ஜிம்முக்கு போகிற எல்லாருக்கும்லாம் வந்து அதிகமாக செலவாகாது. பொதுவாகவே நீங்கள் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் செலவாகும். இதுதான் வந்து பதில். இப்போ ஒருத்தர் ஜிம்முக்கு போகிறாரு, போய் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள்லேயே ப்ரோட்டீன் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ நான் ரீல்லாம் பார்த்துருக்கேன், ஒரு ஸ்கூப் ப்ரோட்டீனுக்கு ஒரு இந்த பக்கம் ஒரு 7 பிளேட்டு சிக்கனு முட்டை அந்த மாதிரிலாம் வச்சு, அது பார்க்கும்போது ஓகேப்பா இவ்வளோ சாப்பிட்ணுமா, அதுக்கு நம்ம இந்த ஸ்கூப்பே சாப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஓகே, இப்போ ஜிம்முக்கு போகிறவங்க கண்டிப்பாக ப்ரோட்டீன் எடுத்து தான் ஆகணுமா? இப்போ நீங்கள் பார்த்தீங்க, இந்த சிக்கன் எக்கு இதெல்லாம் வந்து நிறையா அடுக்கியிருப்பாங்க, இந்த பக்கம் ஒரு ப்ரோட்டீன் பவுடர் வச்சுருப்பாங்க. இது ரெண்டில் எதை சாப்பிட்றது ரொம்ப கன்வீனியன்ட்? இதுதான். ஸோ இது கன்வீனியன்ட், ஈஸியான ஆக்சசபிள். இது தவிர ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. இப்போ இந்த சிக்கன் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸ்க்கு பசிக்காது. இதுலேயும் அதே ப்ரோட்டீன் தான் கவர் ஆக போகுது, உங்கள் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி நீங்கள் சாப்பிட வேண்டிய பிரேக்ஃபாஸ்ட்டில் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ப்ரோட்டீன் ஸ்கூப்பை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லலாம் வராது. அது சாப்பிட்ட 10 நிமிஷத்தில் திரும்ப பசிக்க ஆரம்பிக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி. ஓகேங்களா? பர்சன் டு பர்சன் மாறும். வித்தின் 1 hour 1.5 hour உங்களுக்கு பசிக்க ஆரம்பிக்கும். ஆனால் ரெண்டுத்தோட கண்டென்ட்டும் அந்த 25 கிராம் ப்ரோட்டீனை தான் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. இந்த ப்ரோட்டீன் ஒரு ஸ்கூப் 100 ரூபா வரும். 25 கிராம் ப்ரோட்டீன் வாங்குறதுக்கு ஆவரேஜாக இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் 55 100 ரூபா வரைக்கும் ஒரு ஸ்கூப் ப்ரோட்டீன் வருது. இப்போ நீங்கள் அதே ஒரு 5 ஒயிட் எக்கு ஓகேங்களா எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதே 25 கிராம் ப்ரோட்டீன் வந்துடும். அதாவது ஒரு 5 ஒயிட் எக்கு ஒரு ஓல் எக் எடுத்திங்கன்னா ஒரு 22 25 கிராம் ப்ரோட்டீன் கவர் ஆகும்.
மொத்தமாக 6 எக்குக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது? 30 ரூபா தான் ஆகுது. இங்கே கன்வீனியன்ட் தான். இதான்றது. இது ஈஸியாக இருக்குது, சமைக்க வேணாம், உடனே கிடைக்குது. இதுக்கு வந்து லேட் ஆகும். 2வது ஒரு 6 முட்டைன்னும் போது இதை சாப்பிடும்போது வாய் வலிக்க ஆரம்பிக்கும். புதுசாக மொதல் டயட்டாக சாப்பிட்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரெகுலராக டயட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சிக்கன்னு சாப்பிடும்போது ஒரு 4 நாள் சாப்பிட ஆரம்பித்தோடனே மென்று வாய் வலிக்க ஆரம்பிச்சிடும். பல்லுலாம் வீக் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் பொதுவாக பாடி பில்டருக்கு பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு பல்லு வீக் ஆகிருக்குன்னு சூர்யாவே சொல்லியிருப்பாரு. நான் 6 பேக் டயட்டில் இருக்கும்போது என் பல்லுலாம் டோட்டலாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காரணம் என்னென்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி மசில் எல்லா இடத்துலையும் ஃபார்ம் ஆகிருக்கும். மென்று இந்த இடம் ஜா லைன்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ நம்ம ஃபுட்டையும் அதிகமாக சாப்பிட முடியாது. அதனால் இந்த ப்ரொஃபஷ்னலாக வந்து ஜிம்முக்கு போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த ப்ரோட்டீன் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கலாம், நான் வேறு யாரையும் சொல்ல, என்னோடய ப்ரோட்டீன் கோல் 180 கிராம். ஓகே, அப்போ நான் வந்து ஃபுட்லேயே எடுத்தேன்னா எனக்கு தேவையான ஃபுட்டை விட நான் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த 180 கிராம் ப்ரோட்டீன் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 2000 கேலரியில் நான் சாப்பிட்ணும். ஓகேங்களா? ஆனால் இந்த ப்ரோட்டீன்லாம் எடுக்கணுன்ட்டு நான் போனேன்னா அப்போ 2500 2600 இந்த இடத்துல ப்ரோட்டீன் கோலை அச்சீவ் பண்ணுறேன். கேலரி சர்ப்ளஸில் போயிடும், வெயிட்டை குறைக்க முடியாது. ஓகேங்களா? என் கோலுக்கு நான் சொல்கிறேன். அப்போ நான் எடுக்கிறதுல தப்பு கிடையாது. என்னோட கன்வீனியன்ட் என் டயட்டை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இதே வந்து உங்களை மாதிரி ஒரு நார்மலாக ஜிம்முக்கு போகணும் போது ஃபஸ்ட்டு டயட்டில் ஃபோக்கஸ் பண்ணும். இதில் தான் டயட்டையே லேர்ன் பண்ணிக்காமல் ப்ரோட்டீன் சாப்பிட்டா உடம்பு ஏறிடுன்னு சொல்லிட்டாங்க. ஈஸியாக இருக்குது, அதை விற்றா ஒரு 5000 ரூபாய் வருது அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். ப்ரோட்டீன் எடுத்தே ஆகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு. அதுக்கு பேரே சப்ளிமெண்ட்ஸு. உங்களால் உங்கள் உடம்புக்கு சப்ளை பண்ண முடியலன்னும் போது இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நேச்சுரலாக எடுக்கலாம். அப் டு 150 கிராம்ஸ் ப்ரோட்டீன் வரைக்கும் எல்லாராலையும் ஈஸியாக நேச்சுரலாக எடுக்க முடியும். யாராலலாம் எடுக்க முடியாதுன்னா, நான் வெஜிடேரியன், எனக்கு பன்னீரும் ஒத்துக்காது, ப்ளோட்டிங் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கப்புறம் சோயா எடுத்தால் வந்து எனக்கு பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி ப்ரோட்டீன் சோர்ஸ் எடுத்தாலும் பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க வே ப்ரோட்டீன் போகலாம். வே ப்ரோட்டீனும் பிரச்சனையாக இருக்குன்னா ஐசோலேட் போகலாம். ஓகேங்களா? மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் என் கிளைண்ட்ஸுக்கும் நான் யாருக்குமே வந்து நீங்கள் ப்ரோட்டீன் எடுங்கன்ட்டு டைரெக்டாக ரெஃபர் பண்ணவே மாட்டேன். அது ஒரு நல்ல ட்ரெயினர் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா டயட்டை அவங்களால ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் இப்போது இந்த ஃபிட்னஸில் இருக்க இந்த மித்தை பற்றிலாம் பேசலாம். இப்போ இந்த க்ரீன் டீ சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? அது சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமா? இப்போ இதை 2 வகையாக நீங்கள் பார்த்துக்கோங்க. க்ரீன் டீ சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையான பதில் வெறும் க்ரீன் டீ சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகாது. ஆனால் க்ரீன் டீ சாப்பிட்றது மூலமாக உங்களால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். இது யாருக்குன்னா, ரெகுலராக ஒரு நாளைக்கு நீங்கள் 5 காஃபி குடிப்பீங்க. ஓகேங்களா? இப்போ காஃபி குடித்தா என்ன ஆகுன்றதை சிம்பிளாக நான் புரிய வைக்கிறேன். காஃபியில் வந்து கெஃபைன் இருக்குது, பிரச்சனையே கிடையாது. நம்ம வெறும் காஃபி குடிக்கிறதில்ல, அதில் மில்க் ஆட் பண்ணுறோம். ஒரு மில்க் ஆட் பண்ணும்போது அதுக்கு ஒரு கேலரிஸ் வருது மார்னிங். இப்போ மில்க் ஆட் பண்ணி நீங்கள் காஃபி பவுடர் போட்டு குடித்தாலும் பிரச்சனையே கிடையாது. இது வரைக்கும் அந்த ப்ராப்ளம் இல்லை, கேலரிஸ் மட்டும்தான். இங்கே சுகரை ஆட் பண்ணுவாங்க. இங்கே சுகரை ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் 2 ஸ்பூன் போடுற மாதிரி இருக்கும். அது 40 கேலரிஸ். இந்த கேலரி டெஃபிசிட்டில் இருந்தால் குறையும், நான் கேலரிஸை பார்த்து சாப்பிட்றேன் அப்படின்றது மட்டும் இங்கே கான்செப்ட் இல்லை. நீங்கள் எந்திரிச்ச உடனே ஃபாஸ்டிங்கில் இருந்திருப்பீங்க, நைட்டெல்லாம் தூங்காமல். உங்கள் சுகர் லெவல் ஃபாஸ்டிங்கில் ஒரு 80லேருந்து 100க்குள்ளே இருக்கும். இந்த காஃபியை குடித்த அடுத்த செகண்ட் உங்கள் இன்சுலின் ஸ்பைக் ஆகி 120 130க்கு போயிடும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா? அப்போ வந்து இது ஸ்பைக் ஆகிடுச்சினாலே அது நார்மல் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்காதுன்னு வச்சுக்கலாம். நான் சும்மா புரிகிற மாதிரி சொல்கிறேன், ரொம்ப சயின்ஸாக போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாமல். இப்போ இது திரும்ப நார்மலுக்கு வரும்போது நம்மளுக்கு பசிக்க ஆரம்பிக்கும். உடனே ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணும். திரும்ப இட்லியோ ஏதோ ஒன்று சாப்பிடுவோம். திரும்ப இன்சுலின் ஸ்பைக்கு. இதுக்கு பேர் தான் இன்சுலின் கிராஷ்னு சொல்லுவாங்க. அதாவது சுகருக்கு கிராஷ் ஆகும். போயிட்டு லோ வரதுனால நம்ம டயர்டாகவே ஃபீல் பண்ணுவோம். நம்மளால் வந்து வெயிட் லாஸ்க்கு ஒரு தடையாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல க்ரீன் டீ குடிக்கிறீங்க வித்தவுட் சுகர், உங்களுக்கு வந்து அந்த காஃபி குடிக்கிற விஷயமே கட் ஆகிடுச்சா, சுகர் கட் ஆகிடுச்சா? இந்த க்ரீன் டீ குடிக்கும்போது உங்களுக்கு வந்து சுகர் ஸ்பைக் இருக்காது. ஒரு திருப்தி வந்துடுதுல, காஃபிக்கு பதிலாக குடித்தா மாதிரி ஆகிடுது. அந்த டைமில் ஏதோ ஒன்று எடுத்த மாதிரி ஆகிடுது. இந்த சேம் டைம் அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் இருக்குது. ஆனால் அது மட்டுமே ஹெல்ப் பண்ணணும்னு நான் சொல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் தாராளமாக வந்து உங்களுக்கு அந்த சுகர் போட்டு குடிக்கிறதுக்கு பதிலாக இதை எடுக்கலாம் ஆல்டர்னேட்டிவாக. இதால் தேவையில்லாமல் சாப்பிட்றது. இப்போ மதியானம் உங்களுக்கு ஒரு ஏதோ சாப்பிடணும் போல் இருக்குது, ஸ்நாக்ஸ் டைம்ஸில் சிம்பிளாக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு ஹை வால்யூம் ஃபுட்டுக்கு போகாமல் இந்த மாதிரி க்ரீன் டீ எடுக்கலாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ எடுத்தால் வெயிட் லாஸ் ஆகுமானா அதை மட்டும் குடித்தா வெயிட் லாஸ் ஆகாது. அதை பிளான் பண்ணி தேவையில்லாத கேலரிஸை கட் பண்ணணும்னு உங்கள் டயட்குள்ளே ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு
சோஷியல் மீடியாவில் யாரெல்லாம் வந்து க்ரீன் டீ குடித்தா வெயிட் லாஸ் ஆகாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்களோட கிளைண்ட்டுக்கிட்ட அவங்க கொடுத்த டயட் சார்ட் பார்த்தீங்கனாலே அதில் க்ரீன் டீ இருக்கும். இது வந்து க்ரீன் டீ குடித்தா வெயிட் லாஸ் ஆகுன்றதுக்காக இல்லை, உங்கள் டயட்டை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காகவும் அதை இன்னும் ஈஸியாகிறதுக்காகவும் நம்ம க்ரீன் டீயோ பிளாக் காஃபியோ எடுக்கிறதுல தப்பு கிடையாது. இப்போ நிறைய டாக்டர்ஸ் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு விஷயம் நீங்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணும்னா சுகர்னு சொல்லுவாங்க. சுகர் எந்த அளவுக்கு கெடுதலான ஒரு விஷயம்? அதான் நான் சொன்னேன், இப்போ சொன்னேன் இல்லையா, தேவையில்லாமல் உங்கள் உடம்புல வந்து சுகர் லெவலை ஸ்பைக் பண்ணும். இதை தாண்டி என்னென்னா அதில் கெமிக்கலி ப்ராசஸ்டான விஷயம் நிறையா சல்ஃபர் போடுறாங்க, இன்னும் நிறைய விஷயங்களை ஆட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா இது பாய்சன், அது கொஞ்சம் கம்மி. எல்லாத்துலேயுமே சுகர் லெவல் அதிகமாக தான், அதாவது நீங்கள் எந்த ஒரு பொருளை சாப்பிட்டீங்கன்னா அது எனர்ஜியாக தான் கன்வெர்ட் ஆக போகுது. இது எல்லாமே சிம்பிள் கார்போஹைட்ரேட். ஓகேங்களா, இது கூடவே கெமிக்கல் இருக்கும்போது நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வருது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து மாவுச்சத்தை அவாய்ட் பண்ணணும் போது ஃபஸ்ட்டு சுகர் தான் அந்த இடத்துல வந்து நிற்கும். ப்ரோ, இப்போ நீங்கள் வந்து இப்போ மொட்டை அடிச்சிருக்கீங்க, ஆனால் பேசிக்காக உங்களுக்கு நிறைய முடி இருக்கும். ஆனால் என்ன சொல்கிறாங்க, ஒரு மித்து என்னன்னா, இந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்கலாம் முடி கொட்டிடும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அது மித்தா இல்லை உண்மைதானா? அது வெயிட் லாஸ் பண்ணும்போது டயட்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா, எப்படி பண்ணணும்னு தெரியாமல் நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியில் இருந்தால் கண்டிப்பாக வந்து முடி கொட்டிடும். ஓகேங்களா, அப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது எவ்வளோ நியூட்ரிஷனாக சாப்பிட்ணுன்றது தான். இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க, எதனால் வெயிட்டு குறையுது? உடம்புல இருக்க எனர்ஜியை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணுறோம், அதாவது நம்ம கொடுக்க வேண்டிய எனர்ஜியை கம்மி பண்ணுறோம். எனர்ஜியை கம்மி பண்ணும்போதே நம்ம உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் கொடுக்குறதையும் கம்மி பண்ணிடுறோம். அதாவது ஆல்ரெடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததை விட கம்மியாக சாப்பிட ஆரம்பிச்சிடுறோம். நம்ம ஏற்கனவே நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சியில் தான் இருந்திருப்போம். ஓகேங்களா, பட்டு அந்த உடம்பு வந்து மாதிரி அடாப்ட் ஆகிருக்கும் இல்லையா, நம்ம இது வரைக்கும் இந்த லைஃப் ஸ்டைல் தான் வந்து லீட் பண்ணுறோன்ற ஒரு அடாப்ஷனில் இவங்க இப்படி தான் சாப்பிடுவாங்க, இந்த ஸ்டைலில் தான் சாப்பிடுவாங்கன்றதுக்கு அடாப்ட் ஆகி நம்மளுக்கு ஏர் க்ரோத்து ஹைட்டு எல்லாமே வந்து ஒரு மாதிரி செட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் சடனாக வந்து உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸை மாற்றுறீங்க. ஓகேங்களா, டயட்னு சொல்லி டோட்டலாக வந்து எனர்ஜியை பாதியாக்குறீங்க, இல்லை இன்னும் கூட கம்மியாக்குறீங்க. அதை தாண்டி உடல் உழைப்பையும் அதிகப்படுத்துறீங்க. இப்போ வெயிட் லாஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணுறாங்க, இது வரைக்கும் வாக்கிங்கே போகாதவங்க ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் நடக்க ஆரம்பிப்பாங்க. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா? ஸோ உடம்புக்கு ஒரு வகையான புது விஷயத்தை செய்யும்போது உடம்புல எக்ஸஸாக இருக்க ஃபேட்டெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். இப்போ மூளை வந்து யோசிக்க ஆரம்பிக்கும், என்ன இது திடீர்னு ஏடாகுடமாக உடம்புல இருக்க எனர்ஜியெல்லாம் செலவாக ஆரம்பிக்குது அப்படின்னும் போது ஓரளவுக்கு ஃபேட் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அதாவது உடம்புல இருக்க கொழுப்பெல்லாம் வந்து குறையும் போது உடம்பும் ஹீட் ஆகும், முடி வந்து எசென்ஷியல்ஸாக வந்து அது கன்சிடர் பண்ணாது. ஓகேங்களா, இது வந்து ஒரு அத்தியாவசிய பொருள் தான், இதை கூட நம்ம குறைச்சிடலாம், தேவையில்லாமல் உடம்புல மசில் மாஸை குறைக்க வேணான்னு சொல்லிட்டு ஏர் ஃபால் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஏர் ஃபால் ஆகக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன்ஸ் கரெக்டாக எடுக்கணும், வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், கீரை காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் எடுத்து ப்ராப்பரான நியூட்ரிஷன், இது கூடவே தண்ணி நிறையா குடிக்கணும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க நிறையா பேர், வெயிட்டை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ்ஸிலேயே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு நடக்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, எக்ஸசைஸ் செய்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா புரிதலே இல்லாமல் பண்ணுறாங்க இல்லையா. இப்போ வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னா, டெய்லியும் வேயிங் ஸ்கேலில் ஏறி பார்க்கணும், அது நேற்றை விட இன்றைக்கி குறைஞ்சிருக்கணும், இது குறையிலனா ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. இந்த மைண்ட் செட்டில் இருக்கவே கூடாது. நம்ம வெயிட்டை டெய்லி செக் பண்ணுறது நல்லது வெயிட்டை குறைக்கும் போது, ஆனால் அது வெயிட்டு குறையும் இல்லை, நம்ம சரியான ப்ராசஸில் தான் இருக்கோமா, நேற்று நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு, நேற்று நம்ம கரெக்டாக தூங்கலை அப்படின்னா இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ சப்போஸ் நேற்று வந்து சீட் பண்ணியிருக்கீங்க, நைட்டு தூங்கலைன்னா இங்கே ஒரு கேஜ் அதிகமாக காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த புரிதலை தான் லேர்ன் பண்ணணும். நம்ம தப்பெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே ஏறி ஐயோ எனக்கு வந்து வெயிட் அதிகமாக காட்டுது, எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா, இங்கே நம்ம என்ன புரிஞ்சிக்கணுன்றது தான் இருக்குது. ஸோ அந்த புரிதல் இருந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது. ஸோ நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இல்லாமல் பார்த்துக்கணும், தண்ணி நிறையா குடிக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், குறிப்பாக பாடி டெம்பரேச்சரை வந்து கம்மி பண்ணணும். நம்ம எக்ஸசைஸ் வாக்கிங்கெல்லாம் அதிகப்படுத்தும் போது பாடி டெம்பரேச்சர் அதிகமாகும். பொதுவாகவே சொல்லுவாங்கள்ல, உடம்பு சூடாயிடுச்சு முடி கொட்டுதுன்ட்டு, அப்போ எண்ணெய் தேய்ச்சி வாரத்துக்கு ஒரு 2 நாள் குளித்தோன்னா இதை அவாய்ட் பண்ணிடலாம். நான்லாம் ஷோல்டர் லென்த் வரைக்கும் ஏர் வச்சுருந்தேன், எனக்கு 43 ஏஜ் ஆக போகுது, இந்த ஏஜ்லேயும் எனக்கு ஏர் லாஸ் கிடையாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்றது தான். இதை தவிர ஜெனட்டிக்காக ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு அவங்க வெயிட் லாஸ் பண்ணாலும் பண்ணலனாலும் வழுக்க வர போகிறது உறுதி. ஓகேங்களா, அதை பற்றி நம்ம பேசலை. வெயிட் லாஸ் பண்ணும்போது ஏர் லாஸ் ஆகிறது முழுக்க முழுக்க அவங்க பண்ணுற தப்பால் தான். அப்போ தப்பு பண்ணாமல் கரெக்டாக வந்து எப்படி பண்ணணுன்றதை அவங்க கற்றுக்கணும். இப்போ நான் நிறைய இன்ஃப்ளூயன்சர்லாம் பார்க்குறேன், வெயிட்டாக இருந்து வெயிட்டை கம்மி பண்ணியிருக்காங்க, அப்போ அவங்களுக்கு வந்து லூஸ் ஸ்கின் மாதிரி இருக்குது. ஓகே, நீங்களும் அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்க, இல்லை ஆப்ரேஷன் எதாவது பண்ணீங்களா? இல்லை ஆப்ரேஷன்லாம் நான் பண்ணல. இது பியூராக வந்து லூஸ் ஸ்கின் இல்லாமல் நான் குறைக்கிறதுக்கு முதல்ல லாங் டேர்மை செட் பண்ணேன். ஃபஸ்ட்டு அதான் நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணுன்னா ரோட் மேப் ரொம்ப ரொம்ப அவசியம். நான் ஒன்றுமே தெரியாமல் தான் இந்த ஜேர்னியை ஆரம்பித்தேன், ஆனால் நிறையா வந்து லேர்ன் பண்ணேன். ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பித்தேன் இதை பற்றி. நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னா அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும்.
அதில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணும்போது ப்ரோட்டீன் கம்மியாக சாப்பிட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா லூஸ் ஸ்கின் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்பையிலேருந்தே நான் ப்ரோட்டீனில் ரொம்ப ஃபோக்கஸாக இருந்தேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வெயிட் ட்ரைனிங் ரொம்ப முக்கியன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். வெயிட் ட்ரைனிங்னா உடனே ஜிம்முக்கு போகணும் அப்படின்றதில்ல, உடம்பை ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கணும். ஸோ நான் எப்படி இதை பிளான் பண்ணேன்னா, ஒரு 3 பார்ட்டாக பிரித்தேன். நான் ஆரம்பிக்கும் போதே பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம வந்து டயட்டில் குறைப்போம். ஏன்னா 127 கிலோ இருக்கும்போது நான் நடக்கிறதுக்கெலாம் ட்ரை பண்ணேன். சொன்னேன் 2 மாதம் மாடியை விட்டே கீழே இறங்கலன்ட்டு. கீழே இறங்கினா படிக்கட்டில் காலை வச்சா கால் உடஞ்சிருமோன்னு பயமாக இருக்கும். நீ பேலன்ஸ் இருக்காது. என்னோடய ஆங்கிள் வந்து ட்விஸ்ட் ஆகிடும். ஒரு 3 ஸ்டெப்பு நடந்தோன்னா லைட்டாக கால் பெரட்டிக்குன்னுவாங்க பார்த்தீங்களா, ஒரு நாளைக்கு 10 வாட்டி அந்த மாதிரி ஆகும். கால்லாம் வீங்கிரும். அந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ண முடியாது என் காலால். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போ அது கால் சுளுக்கிட்டு கால் வீங்கிரும், நடக்க முடியாது, நொண்டிக்கிட்டு இருப்பேன். இப்படியே தான் இருந்தேன். அப்போ படிக்கும்போது டயட்டை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு டயட்டில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த டயட்டை ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு லோ கார்ப் ஹை ப்ரோட்டீன் டயட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். கிராஷ் டயட் தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னால் லிட்ரலாக எதுவுமே பண்ண முடியாது. கற்றுக்க ஆரம்பித்தேன். கற்றுக்கும் போது கிராஷ் டயட் மாதிரி ஒரு 40 நாள் வந்து டயட் இருந்தேன். 40 நாளில் 20 கிலோ குறைஞ்சிது. கார்போஹைட்ரேட்டை ஃபுல்லாக கட் பண்ண உடனே குறைஞ்சிது. அதுக்கு கிராஷ் டயட் தான். பட் நான் இப்போ நடக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்னால் என் ஹெல்த்தில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ப்ரோட்டீன்லேயே வந்து குறைஞ்சதுக்கப்புறம் வாக்கிங் போகணும். மற்ற எக்ஸசைஸ்லாம் என்னால் செய்ய முடியாது. நானே செய்யணும்னு நினச்சாலும் உடம்பு ஒத்துழைக்காது. அப்போ பார்க்கும்போது இருக்கிறதுலே லோ இன்டென்சிட்டி வாக்கிங் தான். இப்போ நிறையா பேர் இந்த இடத்துல என்ன சூஸ் பண்ணுவாங்கன்னா, நான் வெயிட்டை குறைச்சே ஆகணும், எப்படியாவது குறைச்சாகணும், ரன்னிங் போவாங்க. நான் சொன்ன மாதிரி ஜம்பிங் ஜாக் பண்ணணும்னு நினைப்பாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே சூஸ் பண்ணல. ஏன்னா ஹை இன்டென்சிட்டி கார்டியோ பண்ணோன்னா மசில் லாஸ் ஆகும், ஸ்கின் ஷேகி ஆகும். இது நிறையா பேருக்கு தெரியறதில்ல. வெயிட்டை குறைக்கணுன்னு நான் 2000 ஸ்கிப்பிங் பண்ணுறேன், 5000 ஸ்கிப்பிங் பண்ணுறேன்னுவாங்க. இங்கே ப்ராப்பர் நியூட்ரிஷன், ப்ராப்பர் மெத்தட் இல்லைனா கண்டிப்பாக லூஸ் ஸ்கின் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அப்போ அதை மினிமல் பண்ணணும்னா லோ இன்டென்சிட்டி கார்டியோ தான் பண்ணணும்னு வெறும் வாக்கிங் தான் போக ஆரம்பித்தேன். தொடர்ந்து 3 மாதம் வாக்கிங் போய் 17 கிலோ. ஓகேங்களா? வாக்கிங்கில் மட்டுமே குறைச்சேன். இப்போ வந்து ஓகே, ஓரளவுக்கு கொழுப்பு குறைஞ்சிச்சு, உடம்புல எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு தெம்பலாக வந்துருச்சு. இப்போ நம்ம எக்ஸசைஸ் செய்யலாம். எக்ஸசைஸ் செய்யணுன்னொன்னே ஜிம்முக்கு போகலான்றத முடிவு இருந்தது. ஆனால் எனக்கு என்னென்னா, ஏற்கனவே பல அட்டம்ப்ட் ஃபெயிலியர். நிறையா தடவை ஜிம்முக்கு போய் எல்லாம் காசு கட்டி ஃபெயிலியர் ஆகுது. அப்போ ஏன் நம்மளே வந்து ஒரு 100 நாள் வீட்லேயே எக்ஸசைஸ் செய்யக்கூடாது? ஏற்கனவே சின்ன வயசில் செஞ்ச எக்ஸசைஸு நிறையா பார்த்ததுனால இந்த ஒரு 4 எக்ஸசைஸ், அதாவது நம்ம டோட்டல் உடம்பும் கவர் ஆகணும், எக்ஸசைஸும் பண்ண மாதிரி இருக்கணும், மசிலையும் லாஸ் பண்ணக்கூடாதுன்னு 4 எக்ஸசைஸை மட்டும் சூஸ் பண்ணி பண்ண ஆரம்பித்தேன். புஷ்அப்ஸு, ஸ்குவாட்ஸு, பிளாங்க் அண்டு ஸ்டெப்பர். இந்த 4 எக்ஸசைஸை மட்டும் நம்ம தொடர்ந்து ஒரு 100 நாள் சேலஞ்சாக நம்மளுக்கு கொடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பித்தேன். அதுவும் பண்ணேன். உடம்புல நல்ல ஒரு காம்போசிஷன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகே, அதுக்கு அடுத்தது ஜிம்முக்கு ஜாயின் பண்ணலாம் அப்படின்னும் போது லாக்டவுன் போட்டுட்டாங்க. ஜிம்முக்கு ஜாயின் பண்ணி ஒரு 2 to 3 வீக்ஸ் தான் போயிருப்பேன். லாக்டவுன் வந்துருச்சு. ஆனால் இன்பிட்வீன் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கே போகாமல் வீட்லேயே செஞ்சு 45 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் லாக்டவுன் முடியும் போது வீட்லேயே எக்ஸசைஸ் பண்ணி வீட்லேயே தம்பிள்ஸ் எல்லாம் நானே ஹோம் மேடாக மேக் பண்ணேன். வெயிட் ட்ரைனிங் பண்ணுறது ஜிம்மு கிடையாது, ஆனால் வெயிட் ட்ரைனிங் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, சிமெண்ட் வச்சு தம்பிள்ஸ் எல்லாம் வீட்லேயே நான் மேக் பண்ணேன். ஒரு 700 ரூபாவில் வந்து ஒரு 70 கிலோவுக்கு வந்து எல்லாமே மேக் பண்ணி வீட்லேயே வெயிட் ட்ரைனிங் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது அந்த டைமில் கொஞ்சம் ஸ்கின் எல்லாம் லூஸாக இருந்தது. அந்த வீடியோ காட்டினேன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ லூஸாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது எல்லாமே எவ்வளோ நாளில் நடக்குது? 11 மாதத்தில். ஆனால் இப்போ எவ்வளோ நாள் ஆகுது? ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ். இவ்வளோ நாளும் நான் வெயிட் ட்ரைனிங் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிட்டு தான் இருக்கேன். டயட்டில் இருப்பேன், கொஞ்ச நாள் டயட் விடுவோம். ஸ்ட்ரெஸ் ஆகிட்டோன்னா நம்ம டயட் விடுவோம் இல்லையா, ஆன் அண்ட் ஆஃப் இருப்பேன். ஆனால் என்னோடய வெயிட் ட்ரைனிங்கை முடிக்கல, அதாவது விடலை. அதே டைமில் நான் ப்ரோட்டீன் எடுக்கிற இன்டேக்கையும் வந்து கம்மி பண்ணிக்கல. இப்போ இந்த இடத்துல நான் ப்ரோட்டீன்னு சொன்னோன்னே நீங்கள் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பீங்கன்னா, அப்போ சப்ளிமெண்ட் ரொம்ப முக்கியமாக அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் 55 கிலோ குறைக்கிற வரைக்கும் நேச்சுரல் ஃபுட்டில் தான் நான் குறைச்சேன். நான் சொல்ல வர பாயிண்ட் புரியுதுங்களா? குறைச்சி அப்போயே வந்து ஓரளவுக்கு ஸ்கின் எல்லாம் வந்து லூஸ் இல்லாமல், அதுக்கப்புறம் இன்னும் டயட்டு மசிலை பில்ட் பண்ணணும் போது தான் நான் ப்ரோட்டீன் உள்ளேயும் ஜிம் உள்ளேயும் என்றானேன். ஸோ இதுக்கு வந்து நான் சொல்கிற என்னையே எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் தேவை கிடையாது, ஆனால் ப்ரோட்டீன் தேவை. சப்ளிமெண்ட்டாக கொடுக்கல, நேச்சுரல் ஃபுட்லேருந்து எடுக்க ஆரம்பித்தேன். இதில் நிறைய நான் தப்பு பண்ணி தான் கற்றுக்கிட்டேன். நான் வந்து எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் சொல்கிறது அதுதான், லேர்ன் பண்ணுங்கன்ற வார்த்தைக்கு அர்த்தமே அதுதான். லேர்ன் பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் லேர்னிங் தானே. இன்றைக்கி நான் ஒன்று செஞ்சுட்டு இருப்பேன், இதை விட பெட்டர் வே ஏதாவது இருக்கும். ஸோ லேர்ன் பண்ணணும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோக்காலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா லூஸ் ஸ்கின்னை மினிமல் பண்ணலாம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா இடத்துலையும் லூஸ் ஸ்கின் குறைஞ்சிச்சின்னு நான் சொல்ல மாட்டேன். லோவர் பெல்லியில் நான் 30 இன்ச்சுக்கு கீழே குறைஞ்சா இப்போது எனக்கு லூஸ் ஸ்கின் வரும். என்னோடய ஐடியல் வெயிட்டு நான் 65 தான் இருக்கணும், நான் 85 மெயின்டைன் பண்ணுறேன். நான் மசில் மாஸை இன்க்ரீஸ் பண்ணி டைட்டாக வச்சுக்கிறேன் உடம்பு, அவ்வளோதான். நான் 65க்கு போனேன்னா கண்டிப்பாக லூஸாக ஸ்கின் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஷாகியாக அப்படியே தொங்கி அந்த மாதிரி அசிங்கமாக இல்லாததுக்கான காரணம் என்னென்னா, ஒரு ப்ராப்பர் பிளான். ரெண்டாவது ஜெனட்டிக்கலி. சிலருக்கு ஜெனட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து
ஸ்ட்ரெச் மார்க் அதிகமாக இருக்கும் அவங்க குண்டானோடனே. இப்போ அவங்க என்ன தான் பண்ணாலும் மினிமல் பண்ணலாமே தவிர லூஸ் ஸ்கின் வரதை அவாய்ட் பண்ண முடியாது. இந்த ஒரு விஷயமும் இருக்குது. ஜெனட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஸ்கின்னே கொஞ்சம் குவாலிட்டி லோ குவாலிட்டியாக இருந்தால் அவங்களுக்கான வாய்ப்புகள் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். நான் ரெண்டாவது என் டயட்டில் கொலாஜன், அதாவது இந்த ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டு எல்லாமே. இப்போ நம்ம ஸ்கின் வந்து என்லார்ஜ் ஆகுது, திரும்ப சுருங்காமல் இருக்கணும்னா அதுக்கு கொலாஜன் ரொம்ப முக்கியம். நான் இதையும் சப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கல, நேச்சுரல் ஃபுட்லேருந்தே அதிகமாக எடுத்துக்கிட்டேன். வால்நட்ஸ் அதிகமாக சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் போன் பர்த் வந்து, அதாவது இந்த ஆட்டுக்கால் சூப்பெலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் அதிகமாக வச்சு சாப்பிட ஆரம்பித்தேன். இதெல்லாம் ஏன்னா படிக்கும்போது நம்மளுக்கு தெரிய வருது, இதெல்லாம் சாப்பிட்டா இது நடக்காது. அப்போ அந்த நாலேஜை இங்கே யூஸ் பண்ணும்போது ஐ ஆம் கெட்டிங் பெட்டர் ரிசல்ட். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது யாரால் வேணாலும் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு இதை ஷார்ட்கட்டாக எனக்கு ஷார்ட் டேர்மில் வேணும்னு முடிவு பண்ணாமல் லாங் டேர்மாக ஒரு பிளான் வச்சு இது ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படின்றது உள்ளே வந்தால் இந்த பிரச்சனையே இல்லை. ரெண்டாவது ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, ரஷ் பண்ணக்கூடாது இல்லையா? எனக்கு உடனே குறைக்கணும், 3 மாதத்தில் கல்யாணம் வருது, 6 மாதத்தில் கல்யாணம் வருது, நான் குறைக்கணும்னு சொல்லி பண்ணால் கண்டிப்பாக வந்து பிரச்சனை தான். ஓகேங்களா? அப்போ ப்ராப்பர் பிளான் போட்டு லாங் டியூரேஷன் இது ஒரு லைஃப் ஸ்டைல்னு பண்ணும்போது கண்டிப்பாக ப்ராப்பர் நியூட்ரிஷன் பிளான் இருந்ததுன்னா லூஸ் ஸ்கின் மேக்ஸிமம் வந்து மினிமல் பண்ணிடலாம். இப்போ மேரேஜை பற்றி சொன்னீங்க. நானே நிறையா பார்த்துருக்கேன். மேரேஜ் ஆகப்போதுன்னு தெரிஞ்சவொடனே ஜிம்முக்கெலாம் போக ஆரம்பிப்பாங்க, எக்ஸசைஸ்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் டைமில் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே, அந்த மாதிரி பண்ணலாமா? அது எதாவது பிரச்சனை வருமா? இந்த கொஸ்டின் வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். இது சமுதாயத்தில் இருக்க ஒரு பிரச்சனைன்னு கூட சொல்லலாம். இதால் நிறையா டைவர்ஸே ஆயிருக்கு. என் கிளைண்ட்டே வந்து இதை சொல்லியிருக்காங்க, நான் இந்த மாதிரி பிரச்சனையில் முன்னாடி மாட்டிக்கிட்டேன்ட்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மேரேஜ் வரதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து அவங்க உடம்பு மேலே அவங்களுக்கு ஒரு கவலை வருது. குறைக்கணும், எனக்கு அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்காவது நான் வந்து ஒல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஷார்ட்கட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ட்ரைனர்ஸை வந்து ஹயர் பண்ணுறது, வேகமாக வெயிட்டை குறைக்கிறது, ஃபேட் பர்னர்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பெரிய பிரச்சனை என்னென்னா, நீங்கள் சடனாக ஒரு 20 to 25 கிலோவை குறைச்சிருப்பீங்க. பட் இது வெளியிலேருந்து பார்க்க நீங்கள் நல்லா இருப்பீங்க. நான் சொல்கிறது புரியுங்களா? ஒரு 100 கிலோ இருக்கவர் வந்து ஒரு ஜென்ஸோ லேடிஸோ குறைக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க வந்து, ஏன்னா அவங்களுக்கு ஒரு கோல் வந்துருச்சு, இப்போ ஒரு டார்கெட் வந்துருச்சு, ஒரு 3 மாதம் இருக்குது. ஒரு பர்சனல் ட்ரைனரையோ இல்லை அவங்க ஏதோ ஒரு விஷயத்தையோ வந்து பிளான் பண்ணி வேகமாக குறைக்கணும் போது ஃபஸ்ட்டு அவங்க எடுக்கிறது கிராஷ் டயட். ப்ராப்பர் நியூட்ரிஷன் கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப கம்மியான ஃபுட்டுக்கு பிளான் பண்ணிவிடுவாங்க. அப்போ தான் வெயிட் வேகமாக குறையும். ரெண்டாவது ஹை இன்டென்சிட்டியாக, அப்போ வந்து ஒரு நம்மளுக்கு மேரேஜ் வருது, ஒரு ஃபோட்டோ ஷூட் வருதுன்னும் போது ஒரு உத்வேகம் இருக்கும். ரெண்டாவது ஏஜும் கம்மியான ஃபேக்டராக இருக்கும். ஒரு 25-26 வயசுக்குள்ளே தான் இதை பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? அப்போ அவங்களால நல்லா ஸ்டாமினாவோட வந்து பண்ண முடியும். இந்த மாதிரி பண்ணும்போது நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு 20 to 25 கிலோ குறைச்சிருவாங்க. அதுவும் ஃபுல்லாக ஹை இன்டென்சிட்டி கார்டியோவாக இருக்கும். இங்கே பிரச்சனையே என்னென்னா, உங்கள் டோட்டலாக பாடி உள்ளே ஷேகி ஆகிடும். இப்போ நீங்கள் வெளியில் பார்க்க நல்லா இருப்பீங்க, பட் உங்களை ஷர்ட்டை அவுத்துட்டு பார்த்தா உங்களுக்கே பிடிக்காது. இப்போ இதை வந்து ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க புதுசாக கல்யாணம் ஆகிட்டு வரும்போது உங்களை பார்க்கும்போது அவங்களோட அந்த தாட் இருக்கு இல்லையா, வெளியிலேருந்து பார்க்கும்போது இப்படி இருந்தாங்க, ஆனால் வந்து எனக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்குன்ட்டு, இதால் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். ரெண்டாவது சரி, இந்த பார்ட்டு வந்து இது எல்லாருக்கும் நடக்கும்னு சொல்லலை, இந்த மாதிரி நிறைய கேஸ் இருக்குது. ஓகேங்களா? இதை தாண்டி இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, ஃபோட்டோஷூட் முடிஞ்சிச்சு, அவங்க டார்கெட் முடிஞ்சிருச்சு, மேரேஜுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸு அடுத்த வாரம் பத்தாது. ஏன்னா சடனாக எல்லாத்தையுமே நிறுத்திடுறாங்க. ஐயா வந்து கேலரிஸை பர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க, டயட்டில் இருந்தாங்க, எல்லாத்தையும் விட்டு கல்யாணம் ஆனோடனே விருந்து அனிமூன் அங்கே போனோடனே டோட்டலாக ஃபுட்டு வந்து மாறிடுச்சு. ஸோ சாப்பிட்ட உடனே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மெட்டபாலிசத்தை கிராஷ் பண்ணி வெயிட்டை குறைச்சிங்களோ இதை விட 2 மடங்கு வேகமாக வெயிட் ஏற ஆரம்பிக்கும். ஸோ அகெயின் ஸ்ட்ரெஸ் உள்ளே போக ஆரம்பிப்பீங்க. இப்போ வெயிட் ஏறுது, ஸ்ட்ரெஸ்ஸு கூடுது, ஃபேமிலியில் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் நான் நடக்கும்னு சொல்ல, ஆனால் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுனா, உங்களுக்கு எப்படி இருந்தாலும் மேரேஜ் ஆக போகுதுன்னு தெரியுது, எக்ஸஸ் வெயிட்டாக இருக்கீங்கன்னு தெரியுது. ஏன் ஒரு வருஷம் முன்னாடியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? இல்லை ஏன் மேரேஜுக்காக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்? உங்கள் ஹெல்த்துக்காக தானே வெயிட் லாஸ் பண்ணணும். அப்போ இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது ஏன் அந்த ஒரு ஃபோட்டோ ஷூட், அந்த மேரேஜ் ஒரு நாள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? லைஃப் லாங் நீங்கள் வெயிட்டை குறைக்கணும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா? எல்லா இடத்துலையுமே இந்த புரிதல் தான். இதால் நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் வெயிட் லாஸில் இருக்க பிரச்சனைகள்லாம் இதுதான். வெயிட்டை குறைக்க முடியுமா? 3 மாதத்தில் வந்து 20 கிலோ குறைக்க முடியுமானா முடியும். 10 நாளில் 10 கிலோ குறைக்கிறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. அது யாருக்கு குறையும் யாருக்கு குறையாதுன்றது தான் இங்கே டிபேட். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது சேஃபாக ஹெல்த்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது டோட்டலி அன்ஹெல்த்தி. அப்போ நம்ம எப்படி குறைக்கணும், எந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் மெத்தட் இருக்கணும், எந்த மாதிரி ஒரு ட்ரைனரை ஹயர் பண்ணணும், எல்லாத்துலேயுமே காஷனாக இருக்கணும். இல்லைனா பின்னாடி நிறைய பக்க விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். லைஃபே இதால் பாதிக்கப்படும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதுங்களா? இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன், ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணணும்
அப்படின்னு வந்து சொல்யூஷனுக்கு வரும்போது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக ஓரளவுக்கு சரி பண்ணலாம் லாங் டேர்மில். பட் அதை ஆரம்பிக்கும் போதே தப்பு செஞ்சுட்டு ஃபீல் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்டிங்கே வந்து அதை முடிஞ்ச அளவுக்கு தப்பாக அவாய்ட் பண்ணிட்டோன்னா சேஃபர் சைடில் இருக்கலாம். ஓகே ப்ரோ, நிறைய விஷயம் சொன்னீங்க, நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இன்னும் பேச வேண்டியது நிறையா இருக்குது, அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம். உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. ரொம்ப நன்றி. உங்கள் ஒவ்வொரு கொஸ்டினுமே ரொம்ப வேல்யூபிளாக இருந்தது. இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸாக இதை பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ.